அதுக்கடுத்து 5 நிமிஷம் முராக்காபால இருக்கணும் அப்படிங்கிறார். என்ன இந்த 7 பாயிண்டையும் நீங்க நம்ம செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? 5 நிமிஷம் முராக்காபால இருக்கானா அல்லாஹ் அப்படி கண்ணை மூடி அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரி யோசிச்சுட்டு அப்படி 5 நிமிஷம் இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, அதுக்கடுத்து சொல்றதுதான் இன்னும் ஒரு அதிசயமான முறை. அது என்னன்னு கேளுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அமைதியாக முராக்காபால இருக்கீங்க. இந்த 7 தீபா செஞ்சு முராக்காபா என்னன்னு சொன்னால், உங்களுக்கு முன்பாக அல்லாவுடைய அரிசி இருக்கு நினச்சிக்கிட்டு, வெளிச்சமாக இருக்கு நினச்சிக்கிட்டு, எப்போதும் போல அல்லா நிலத்து அரிசி நோக்கி அனுப்புறீங்க. இது அமைதியாக செய்றீங்க. இதான் முராக்காபானா அல்லாவுடைய நினைவிலே மூழ்கி இருப்பது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப கடைசியாக அவர் முராக்காபால இருந்துட்டு அல்லாவுடைய அரிசி முன்னாடி இருக்கிறது மாதிரி நினைக்கணுமா? நினைச்சிட்டு இப்ப மூச்சை எதை நோக்கி விடணும் அப்படின்னா அரிசை நோக்கி மூச்சை விடணுமா? என்னடா உருட்டுறீங்க? என்னடா முறை இது? எங்கிருந்து நீங்கள் இதை கற்றுக்கொண்டீர்கள்? ஏன் இப்படி மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வோடு ஃபனாவாக, அல்லாஹ்வோடு அப்படி ஒன்றாயிருவோமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஒன்றாகவில்லையா? இப்படி ஒரு முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு நபித்துவ வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு பயிற்சி பண்ணி அல்லாஹ்வை இழுக்கணும், ஒரு மூச்சை வெளியே விடணும். இந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக ஒரு தைஃபான ஹதீஸாவது இருக்கிறதா? சூஃபித்துவத்தை பேசக்கூடிய அதில் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா?